இப்போ நீங்க பத்திரிக்காரா? உட்காரும் போது நீங்க பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க. நீ முதல்ல திருடனே இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடினானே? உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது? என்னெல்லாம் திருடினது? எத்தனை கேஸ்? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரன். பத்திரிகாரங்க பேர்லாம் கட்டி போயிடும். யாரு பத்திரிகாரங்க? பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யார பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேச நீ யாரு முதல்ல? திருட சங்கத்தை பணத்தை திருடு பண்ண திருடனே. தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளி இல்லைன்னா முதலாளியே இல்லை. நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்திருப்போம். ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கீழே உட்காந்து இருப்பாங்க. அங்கிருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு. என்ன விஷயம்னு கேட்பாரு. இல்ல தம்பி, 10 ரூபா கூலி கேட்டோம், அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. உன இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கூலிக்கார பயல்க, இவங்களுக்கு யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்கள் நிலை கண்டிப்பா அது கேள்விக்குறியா இருக்கும். நீங்க வந்து பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலம் கட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாகுவான் பின்ன காலியாகும். நீ இளைஞர், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு. ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். இப்ப பேசுறவர் சொன்னாரு, தின்ன எப்போ காலியாகும் அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்கு. இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது. அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாம முதியோர், திருடா சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல அதை பேசிக்க கூடாது. இப்போ நீங்க பத்திரிக்காரா? உட்காரும் போது நீங்க பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க. நீ முதல்ல திருடனே இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடினானே? உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது? என்னெல்லாம் திருடினது? எத்தனை கேஸ்? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரன். பத்திரிகாரங்க பேர்லாம் கட்டி போயிடும். யாரு பத்திரிகாரங்க? பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யார பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேச நீ யாரு முதல்ல? திருட சங்கத்தை பணத்தை திருடு பண்ண திருடனே. பொழுது அடுத்ததாக கில் செக்ரட்டரி திரு துரை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்தையும் படக்குழுவினரையும் வாழ்த்தி திரு துரை அவர்கள் வருகை தந்திருக்காங்க. வெல்கம் சார். அடுத்ததாக கதாநாயகி இல்லாம கூட ஆடியோ லான்ச் நடந்துரும். இவர் இல்லாம நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். கில் தலைவர் திரு ஜாக்வார் தங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பு. படத்தை வாழ்த்த படக்குழுவினரை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய இயக்குனர் தயாரிப்பாளர் திரு இஸ்மாயில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சென்சார் போர்டு மெம்பர் லாயர் திரு கோகுலன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜெம் ரியோ பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக படக்குழுவை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய திரு கோகுலன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எப்பவுமே மேடையில பெண்கள் இல்ல அப்படின்னாலே அந்த மேடையே இதெல்லாம் ஒரு மேடையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துரும். பெண்கள் அதை தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னும் பொழுது அந்த மேடைக்கான மரியாதை கூடும். அப்படி இப்போ வருகை தந்திருக்கக்கூடிய ஸ்ரீலகா மேம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
அடுத்ததாக திரு டைகர் சக்கரவர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நான் கூட கேட்டேன், அண்ணா ஏதாவது முன்ன பின்ன சொல்றேன்னா, என் பேரே ஐடென்டிட்டியமா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணா. அடுத்ததாக திரு சிவானி செந்தில் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இயக்குனர் ப்ரொடியூசர் திரு சிவானி செந்தில் அவர்கள். ஒரு பாடல் தான் பார்த்தோம், பட் அதுவே போதும்னு நினைக்கிறேன். இவர் யார் அப்படின்றது வந்து பேசும். படத்துடைய மியூசிக் டைரக்டர் திரு ஜோஸ் பிராங்க்லின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த ஹீரோயின் ஸ்ருதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்துடைய இன்னொரு கதாநாயகி நான்சி, அவங்க வந்து ஷூட்டிங்ல இருக்கதால அவங்களால வர முடியல. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய என்மாருடைய பிஜிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் திரு சாம்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சாம்ராஜ் சார். நன்றி சார். படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம். அதுல வந்து டெல்லி கணேஷ் சார் வர அந்த ஒவ்வொரு இடமும் வந்து ரொம்ப டச்சிங்காகவும், சார் இப்போ நம்ம கூட இல்லைனாலுமே ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துலதான் சார் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நடிகர்களுக்கு, இயக்குனர்களுக்கு. ஏன்னா பல பெரிய இயக்குனர்கள் நடிகர்களோட இணைந்து சார் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பெரிய நடிகர்களும் இயக்குனர்களும் தான் வந்து பாக்கியமா நினைப்பாங்க டெல்லி கணேஷ் சார் கூட வந்து இணைந்து நடிச்சது. அந்த பாக்கியம் இன்னைக்கு இந்த படத்துடைய இயக்குனருக்குமே வந்து அமைஞ்சிருக்கு. டெல்லி கணேஷ் சார் தற்போது நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவருடைய படங்கள் மூலமாக அவர் இயக்குனர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு சொல்லிக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் மூலமாக நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லும். அவருடைய கடைசி படம் இந்த கட்ஸ் திரைப்படம். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நம்ம துவங்குறதுக்கு முன்னாடி சாருக்காக ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலியை நம்ம எல்லாருமே எந்திரிச்சு நின்று கொடுத்தாது சரியா இருக்கும். இன்னொரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, தயாரிப்பாளர் திரு ராமநாதன் சார் அவர்கள் வந்து உயிர் எழுதியிருக்காங்க, இறந்திருக்காரு சார். இப்போ அந்த தகவல் வந்திருக்கு. மிகுந்த மன வருத்தத்துடன் இந்த இடத்துல இதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் மன வருத்தம், இன்னொரு பக்கம் நம்ம அழகான படம் ஒரு கட்ஸ் அப்படின்ற ஒரு கட்ஸோட இந்த டீம் வந்து மேடையில இறங்கியிருக்காங்கன்னும் பொழுது திரும்பவும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்குள்ள நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்புரை வழங்குவதற்காக ப்ரொடியூசர் இயக்குனர் திரு சிவானி செந்தில் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த கட்ஸ் திரைப்பட குழு மற்றும் இந்த சிறப்பு விருந்தினர்கள், அப்புறம் இங்கே உட்கார்ந்துருக்க இந்த அரங்கத்தை அலங்கரிக்கும் என் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர், டைரக்டர் மற்றும் நடிகர் அவர் என்னோட நண்பர் ரங்கராஜ். அவருக்கு வந்து சினிமா மேலே பயங்கரமான ஒரு ஆசை, அளவு கடந்த ஆசைன்னு சொல்லலாம். அந்த அளவு கடந்த ஆசையை சும்மா வச்சுக்காம இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஒரு போராட்டத்தை போட்டு அது கூடுதல் கொஞ்சம் திறமையை சேர்த்துக்கிட்டாரு. நிறைய அவமானங்கள், இந்த சினிமாவுக்கு வரணும்னு நிறைய அவமானங்கள், பரிதவிப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க, சினிமாவோட வெற்றி வந்து வெற்றின்னு ஒரு சினிமாவில் ஒரு பேச்சு இருக்கு. இந்த மேடைக்கு வந்துட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி தான். ஸோ அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அவரை நான் முதல்ல வரவேற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த வியாபாரங்கள், பணம், பரிசு, பாராட்டு அது ரெண்டாவது வந்து சேர்ந்துக்கிறோம். ஆனால் இங்கே வந்ததே பெரிய விஷயம். ஸோ அவரை தான் நான் முதல்ல பாராட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற விருந்தினர்கள், ஜாக்வார் சார், துரை அண்ணன், அப்புறம் என்னோட நண்பர் டைகர் சக்கரவர்த்தி, கோகுலன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜோஸ், அப்புறம் அம்மா ஸ்ரீலகா மேம், அப்புறம் ஸ்ருதி, எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்றுக்கிறேன். எனக்கு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். என்னென்னா, சினிமா எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இன்னைக்கு வந்து ரங்கராஜுக்கு இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன் சாருக்கு இருந்துச்சு. ஆசைங்கிறது மட்டும்தான் சினிமா உள்ள நம்ம கொண்டு வரும். அதுக்கப்புறம் உழைப்பு, போராட்டம் எல்லாமே வேற. ஆனால் அந்த ஆசையை வந்து அடைய விடாமல் தடுக்கிறது ஒன்றே ஒன்று தான், பயம். என்னால் முடியுமான்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா யாராலையும் படம் எடுக்க முடியாது. அந்த பயத்தை மட்டும் ஒழிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம், அந்த பயம் ஒழியணும்னா கொஞ்சம் போராட்டம் வேணும், நம்பிக்கை வேணும். ப்ளஸ் வந்து நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கணும், என்னால் முடியுமான்னு. அந்த என்னால் முடியும்னு நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாராலையும் சினிமா எடுக்க முடியும்.
இந்த மேடைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பயத்தை மட்டும் ஒழிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. பயப்படாமல் இருந்தோம்னா எல்லாரும் சினிமாவில் ஜெயிக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, இந்த மாதிரி சினிமா வரும்போது எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு. ஸோ சினிமா எடுக்கிறது எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்கணும். எல்லாருக்கும் ஒரு நடிகர் அல்லைன்னா ஒரு வெற்றி படத்தை தான் எடுக்கணும்னு ஆசை, எங்களுக்கும் அதுதான். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கும்போது அந்த ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை உடைக்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த படத்தோட வெற்றி தான். இந்த படம் இல்லை, இது மாதிரி ஒரு 100 நல்ல சினிமாக்கள் வரணும். அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். இந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெய்லர் பாட்டில் ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். ப்ளஸ் இப்போ நாங்கள் எல்லாம் பேச போகிற அந்த விருதுநர்களோட பாராட்டு இந்த படத்தை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போக நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த பில்லரா சிவானி செந்தில் சார் இருக்காரு. அண்ட் அடுத்ததா இந்த மேடையில பேசுவதற்காக பிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் கில்ட் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய தலைவர் திரு ஜாக்வர் தங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இனியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் நன்றிகள். இந்த வணக்கத்தை சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன்னா, கட்ஸ் ட்ரெய்லர் பார்த்தோம், மிக மிக அற்புதம். ஒரு கைத்தட்டலாம்னு நினைக்கிறேன், வேகமாக கைத்தட்டலாம். ஏன்னா அது உடம்புக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது, ஹார்ட்டுக்கும் நல்லது. ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் பார்த்தா சாந்தமாக இருக்கார். பார்த்தா அந்த வாயில் அருவாளை கட்டிட்டு வேட்டியை தூக்கிட்டு திரும்ப ஒரு ஸ்டைல் சூப்பர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவரே டைரக்டரு, அவரே தயாரிப்பாளர், மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் இஸ்மாயில் அவர்கள் வருஷத்தில் ஒரு 2 படம் ரிலீஸ் பண்ணுவார். அவர் மேடையில் உட்காந்துருக்காரு. எங்கள் கில்டு செக்ரட்டரி துரை அவர்கள் மற்றும் மேடையில் இருக்க அனைத்து பிரிவுகளும், எங்கள் அன்பு சகோதரி ஸ்ரீலேகா மேடம், சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படம் பத்திரிகை தான் நீங்கள் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகணும். நிச்சயமாக உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் வந்திருக்க காரணமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அழைத்தது ஸ்ரீமதினு ஒருத்தவங்க, அவங்க தான் கூப்பிட்டுருந்தாங்க, எங்கள் ஊருக்காகவங்க. என் கூட இருக்க ஜெனிஃபர், என் படம் ஜாகுவாரில் சிலம்ப வேறாங்கன்னு நடிக்கிற அவங்களும் என் கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்து. வருங்கால ஹீரோயின் அவங்களுக்கு வாழ்த்து. ஒரு சிலம்பை போயிட்டு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வந்தால் பெருசாக ட்ரெய்லரில் போடும்போது மிரட்டலாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அத்தனை பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் ஃபைட் மாஸ்டர், என்னோட அன்பு சகோதரன், அவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருந்துச்சு, டயலாக் நல்லா இருந்துச்சு, பாடல் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருந்துச்சு, கேமரா நல்லா இருந்துச்சு. டோட்டலாக இந்த படம் கட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோம். அன்பு சகோதரி சொன்னாங்க கட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கட்ஸு அப்படின்னா எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். போலித்தனமான கட்ஸ் இருக்கு, நியாயமான கட்ஸ் இருக்கு. இந்த படம் நியாயமான கட்ஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான படம் ரொம்ப நாளாச்சு நம்ம திரையில பார்த்து. ஒரு புதுமுக ஹீரோ இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காருக்கும் போது அவருக்கு பாராட்டணும். அதே மாதிரி ஹீரோயின் மேடம் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி. இந்த படம் மிக மிக பிரமாதமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனமாற வேண்டுறேன். வேண்டிக்கிட்டு எப்பவும் சொல்ல மாட்டான், எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம படம் பார்த்தோம். அவர் பெரியவங்களை மதிக்கணும், தாய் தந்தையை மதிக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் தாய் தந்தையை மதிங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும். பெரியவங்களை மதித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி உலகத்திலேயே இந்தியனா பிறக்க தான் பெரிய விஷயம். தமிழனா பிறக்க அதை விட பெரிய விஷயம். இன்னைக்கு சித்தர் பெருமான்கள் பிறந்தது தமிழ்நாட்டில், சித்த வைத்தியம் பிறந்தது தமிழ்நாட்டில், வர்மக்கலை பிறந்தது தமிழ்நாட்டில். ஏன் உலகமெங்கும் சுத்தாலும் மாடு அம்மானி மட்டும் தான் சொல்லுது. இப்போ அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்கும் வெளியே வரும்போது அம்மானி சொல்லிட்டு வந்துச்சு. ஆக நம்ம தமிழ் மொழி தான் உலகத்திலே சிறந்த மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார். நான் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, அவர் பேச வர போறாரு அப்படிலாம் ஏதாவது நான் சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல எங்களுக்கு பழகி போச்சு சார் எப்படி பேசுவாருன்ற தெரியும். மேபி புதிதா வந்திருக்கவங்களுக்கு சார் இன்னைக்கு ரொம்ப குறைவாகவும் அந்த கடைசியில பஞ்ச கூட சவுண்ட் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ சார். அடுத்ததாக படக்குழுவை வாழ்த்தி பேசுவதற்காக கில் செக்ரட்டரி திரு துரை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவை வாழ்த்தி பேசுறதே என்னை கூப்பிட்டுருக்காங்க. உண்மையிலேயே படக்குழுவை வாழ்த்துறதுக்கு நான் வரவில்லை. ஏன்னா இந்த படக்குழுவிலேருந்து நானும் ஒருத்தன் தான். இந்த படக்குழுவை விட்டு வெளியில் போகலை. நான் இந்த படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், ஹீரோ எல்லாமே எனக்கு வந்து ஒரு தம்பி முறையில் தான். அந்த அளவுக்கு அவர் கூட நான் ஒரு ஐக்கியமாக எல்லாருலேயும் அவரோட இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த முறையில் இந்த இயக்குனர், எனது அன்பு தம்பி திரு ரங்கராஜ், OPRP பிலிம்ஸினுடைய தயாரிப்பாளர், இந்த படத்தின் இயக்குனர், இந்த படத்தின் ஹீரோ. இவர் நல்லா வரணும், இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. மேலும் மேலும் அவருக்கு சிறப்பாக வரணும், ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன உண்டோ அது அத்தனையும் அந்த படத்தில் வச்சிருக்காரு. நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும். அதாவது ஒரு படம் எடுக்கிறது மட்டும் பெருசு இல்லை. இந்த படத்துக்கு அப்புறம், அதாவது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி தான் நிறைய வேலைகள் இருக்கு. அதாவது ஒரு புறநானூற்று பாடல்ல சொல்லுவாங்க, ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வெடுத்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே. அந்த மாதிரி இந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்ன அதை செஞ்சுட்டாரு. இனிமேல் வந்து இந்த படம் வந்து நல்லபடியா தியேட்டர்ல ஓடி அவருக்கு நல்ல அதான் வருவாயும் தேடித்தரணும், அவருக்கு புகழையும் தேடித்தரணும். அந்த புகழ் வருவாய் ரெண்டுமே தேடித்தரது வந்து நம்ம தான் தேடித்தரணும். அவரை சான்றோன் ஆக்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. நிச்சயம் நீங்க எல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பீங்க. ஏன்னா இங்க ஊடக நண்பர்கள் வந்திருக்கீங்க, பத்திரிகையாளர் வந்திருக்கீங்க, எல்லாருமே எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது ரிவ்யூ வைஸ் இந்த படத்துக்கு நீங்க நல்லதுதான் கொடுப்பீங்க. அதே மாதிரி எல்லாரும் பப்ளிக் எல்லாமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து நல்ல வருவாய் ஈட்டி தரணும். மேற்கொண்டு இந்த மாதிரி படங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். இந்த படம் வந்து டைட்டில் வைக்கிறதுக்கு அவர் வரும்போது நல்லா ஹீரோ மாதிரி இருந்தாரு. இப்போ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுனால அவர் ஆளு கொஞ்சம் டல்லா இருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்காக அவர் என்ன சிரமப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது, என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவரை பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ இருக்கிற அவருடைய முகத்துக்கும் முன்னாடி இருந்த முகத்துக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது. அவருடைய இந்த கடின உழைப்பு நிச்சயமா ஒரு நல்ல பலனை தரணும். அந்த பலன் உங்க மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணியிருந்தாலும் நிச்சயமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் படம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாட்டை வச்சு அவருடைய திறமை என்னங்கிறது தெரியுது. நிச்சயமா அவருக்கு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படின்னு நான் அவருக்காக வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்து நிச்சயம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது அன்பு தம்பி ரங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாம் இந்த படக்குழுவினருக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படக்குழுவினருக்கு தெரிவிச்சுக்கிற வாழ்த்துங்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி வாழ்த்து. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததான் இங்க வந்து பேச போறவங்களை வந்து நம்ம பல ஆண்டு காலமா டிவில படங்கள்ல வந்து பார்த்துட்டு வரோம், நம்ம அப்பா அம்மா காலத்துல இருந்து. ஆனா நம்ம பார்த்தா கூட அவங்கள வந்து ஒரு கதாநாயகியா ஒரு ஓகே இந்த ஹீரோயின்ல இந்த படம் பண்ணிருக்காங்க அப்படிலாம் தோணாது. என்ன தோணும்னா என்ன கேரக்டரா அவங்க இருக்காங்களோ அந்த கேரக்டரா மட்டும்தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு மேமுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இப்போ படங்கள் தாண்டி சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட இணைந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்ரீலேகா மேம் சில வார்த்தைகளை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கவர்களுக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர், அதாவது எனக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் நிறைய வகுத்த பாதையில தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு அறிவுறுத்தலின்படி தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். அதனால அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து, இப்போ சகோதரி சொன்னாங்க எந்த கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டர்ல இருக்கேன்னு. அவங்க சொல்லி கொடுத்தது தான், அதை மைண்டில் இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணுன்றது என்னுடைய மைண்டில் இருக்குது. எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால எனக்கு சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கல, ஏன்னா திருவேற்காடுலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லார்கிட்டையும். அதனால் ட்ரெய்லரை பற்றி பேசுகிறதுக்கு தெரியல எனக்கு, ஏன்னா நான் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். ஆனால் தம்பி, அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனாக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்க, வரவேற்பீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவர் கஷ்டப்பட்டது. ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றிட்டு ஓடினவங்கள தான் வந்து நான் பார்த்துருக்கேன். முதல் நாள் ஷூட் போவேன், அடுத்த நாள் போனால் அந்த இயக்குனர் இருக்க மாட்டார். என்ன தம்பி, என்ன இல்லைம்மா அது
ஆனா யார் மேலேயும் வந்து அவர் குத்தம் சொல்ல மாட்டாரு. அதுதான் இல்லம்மா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்கம்மா அவ்வளவுதான் அப்படின்னுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க வருத்தப்படாதீங்க, ஒருவேளை கதாநாயகன் ப்ரொடியூசர் இல்லாம இயக்குனர்ன்ற பேரும் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால நீங்க கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க, அதுதான் வந்து சிறப்பு. இல்லைன்னா அந்த இயக்குனருங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்காது தம்பிக்கு. ஸோ அதனால அப்புறம் என்ன புக் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. நான் சொன்னேன் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு. புதுசுமா, அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏன்னா நானும் ஒரு காலத்துல அப்படிதான் புதுசா வந்தேன். ஸோ அதனால புதுசா நடிக்கிறவங்க கூட எல்லாம் வந்து நடிக்கக்கூடாது, அவங்க எப்படி அப்படியெல்லாம் கிடையாது. என்னோட எண்ணம் அப்படியே கிடையாது. அவங்க எப்படி பண்றாங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தத என்னால முடிஞ்சது ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே போகும்போதே பொன்னேரியில வந்து ராத்திரி ஷூட். நான் மேக்சிமம் ராத்திரி ஷூட்ல எல்லாம் வந்து நான் ஒர்க் பண்றது இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு முடியல. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, இல்லை அன்னைக்கு புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து லேட் நைட்டு தான்மா, 2 to 2 போறாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே வரேன். ஏன்னா படம் அதுவும் ஹீரோக்கு மதர் ரோலு, புதுசா வரக்கூடிய ஒருத்தர், அவரால் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனவுடனே பார்த்தா மழையில நனைகிற சீன். எப்போ ராத்திரி 12:30 மணிக்கு. எனக்கு அந்த மழையில நனைகிற சீன் சொல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா மழையில நனைகிற சீனுன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னமோ அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துட்டு போலாம். ஒண்ணுமே சொல்லலை. என்னப்பா மழையில ஐயோ அம்மா உங்களுக்கு சொல்லலையாம்மா அவங்க, ஐயோ சாரிம்மா சாரிம்மா, அத்தனை சாரி. நான் கார்ல கிளம்பி ஷூட்டிங் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி, வந்துட்டோம் நடிச்சிட்டோம். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, நடிச்சிட்டோம். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே அதை முதல்ல நீங்க இந்த மன்னிப்பு கேட்கறத விடுங்க அப்படின்னு. அதே மாதிரிங்க உண்மையிலேயே நான் வந்து இந்த தம்பி நடிக்கும் போது அந்த ஒரு மழை சீன்ல நான் அவர் செத்து போற மாதிரி ஒரு சீனு, அதுல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து ஒரு புதுசா வந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பா அந்த அளவுக்கு அந்த வந்து அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது, தன்னால அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்ட்டு நினைச்சு அந்த ஒவ்வொரு கேரக்டர் அந்த ஒவ்வொரு சீனும் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. உண்மையா ஒரு மகன்னா மகன் மாதிரியே நடிச்சிருக்காரு. ஸோ அதனால உண்மையா நான் அதுல வந்து நடிக்கும் போது எனக்கு அவரு மகனா நடிக்கிறாருன்னே எனக்கு தெரியல. உண்மையா நானும் அவரும் வந்து அம்மா பிள்ளையாதான் வாழ்ந்தோம் அதுல. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவருடைய எனக்கு டைட்டில் வந்து முந்தா நேத்து தான் வந்து தானு அண்ணா தான் வந்து டைட்டில் வந்து ஓபன் பண்ணாரு. அப்போ நான் படம் அப்பதான் எனக்கு டைட்டிலே தெரியும். ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது. அப்ப டைட்டில பார்த்த உடனே தம்பி வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு வாட்ஸ்அப்ல, அம்மா இது மாதிரி தான் டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கட்ஸ். அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆசாமி யாருன்னா ரங்கராஜ் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸான ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு இந்த சினிமா மேல இருக்கிற ஆர்வத்துல தன்னுடைய என்ன சொல்றது அவ்வளவு கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு, ஏன்னா போன் பண்ணேங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, போன மாசம் எல்லாம் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணுவேன். எப்பவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்ல அந்த கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவேன். தம்பிக்கு 2 மாசமா போன் பண்றேன், போனே எடுக்கல. எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன என் மேல ஏதாவது வருத்தமா கோவமா, என்னாச்சு, என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா, ஏன் எதுக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லை வந்து படம் ரிலீஸ்க்காக தான்மா நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன், அதனால தான் உங்கள் ஃபோன் எடுக்கல, சாரி தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டேன், நாளைக்கு வந்து இந்த மாதிரி தானு அண்ணன் கிட்ட போயிட்டு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னோடனே, ஓ இதுக்காக தானப்பா, நீ அதெல்லாம் கவலையே படாத, நிச்சயமா ஒரே ஒரு விஷயம்ப்பா, நம்ம இந்த இடத்துல வந்து சாதிக்கணுங்கிற விஷயம் இருந்தா தான் கடவுள் வந்து நம்மளை இங்க கூட்டிட்டு வருவாரு. இல்லைன்னா வேற ஏதாவது நீ ஒர்க் பண்ற இடத்துலயும் ஒர்க் பண்ணிட்டு அங்கேயும் ஹாயா இருந்திருக்கலாமே, இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால நிச்சயமா உன்னுடைய அந்த டெடிகேஷனுக்கு அந்த சின்சியர் ஒர்க்குக்கு நீ அந்த தொழில் மேல வச்சிருக்கிற பக்திக்கு கண்டிப்பா நீ நிச்சயமா நல்லா வருவே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரும் அவருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு நேம், கட்ஸ். உண்மையிலேயே அவர் ரொம்ப கட்ஸானவர் தான். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அந்த பிள்ளைய நிச்சயமா நீங்க உங்களுடைய எழுத்து உங்க கையில தான் இருக்கு எல்லாமே,
உங்க கையால் அவர் வந்து இன்னும் மேன்மேலும், அதாவது இவர் வந்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு, நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால நீங்க எல்லாருமா சேர்ந்து அந்த தம்பியை உயர்த்தி விடணும்னு உங்ககிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். இந்த படத்துல அம்மா கதாபாத்திரம் மட்டும் இல்ல, நீங்க இங்க நின்றுட்டு இருந்த அவ்வளவு நிமிஷமும் அவங்களுடைய அம்மா மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணி ரொம்ப அழகா அவருக்கான வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா படக்குழுவினரை வாழ்த்து பேசுவதற்காக டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் திரு இஸ்மாயில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, அதை காட்டிலும் இந்த படத்திற்கு இங்கே இருக்கவங்களை விட அங்கே இருக்கக்கூடிய விஐபிகளை, ஏன் சொன்னால் இங்கே இருக்கவங்க வாழ்த்துவோம் போயிடுவோம், இதை எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. சின்ன படங்கள் எல்லாத்துக்கும் எப்போதும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நீங்கள். அதனால் பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை முதல் வெற்றி படமாக்குவதற்காக வேண்டி உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டையும் செய்யணும்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். ட்ரெய்லர் சாங்கு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக இருந்துச்சு. கட்ஸு, சினிமா எடுக்கக்கூடிய எல்லாவனுக்குமே கட்ஸ் இருந்தால் மட்டும்தான் சினிமாவுக்கு வருவான். சாதாரணலாம் பணம் இருந்தவங்களாம் சினிமா எடுத்துட முடியுமா? முடியாது. கட்ஸ் இருக்கவன் தான் சினிமா எடுக்க முடியும். அம்மா சொல்லிட்டாங்க அவருடைய எவ்வளோ பெரிய கட்ஸ் உள்ள ஆள் அப்படின்ட்டு. அதை விட ஒரு மூத்த நடிகர்கள் தன்னுடன் நடித்த நடிகரை பாராட்டுவது அதை விட சிறப்பு வேறொன்றும் இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம், அதை விட அம்மா பாராட்டினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னு சொன்னால் பழம்பெரும் நடிகர்கள் நடிகைகள் நம்மளை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப பேரை பார்த்து ரொம்ப பேர் கூட நடித்து அப்படி வந்தவங்க, அப்படிப்பட்டவங்க பாராட்டியிருக்காங்க. நண்பருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பா இப்ப எப்படி பிரஸ்காரங்க எல்லாரும் வந்திருக்கோமோ அதே மாதிரிக்கு ஒரு வெற்றி விழாவிலே நம்ம கண்டிப்பா கூடணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு முதல்ல ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு அப்படின்னு சொன்னா, சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. எல்லாமே படம், எல்லாமே படம். பணம் எப்படியோ அதே போலதான் படமும். பணத்துல 100 ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும், 1000 ரூபா இருக்கும். அது மாதிரி செலவு செய்த பொறுத்து படங்கள் வேறுபடலாம். ஆனால் படம் படம் தான். என்ன கதை தேவைப்படுதோ, இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ, அவங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்த படம் எடுத்திருப்போம், அவ்வளவுதான். ஆனால் இந்த பெரிய படத்தை காட்டிலும் சின்ன படங்கள் வெற்றி பெறுகின்ற போது அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடுது. ஆனால் இங்க எப்படி வர்றோமோ அதே மாதிரி திருப்பி படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது குறைஞ்சு போச்சு. அதை மாத்தி கொடுக்கணும்னு சொன்னா நாம் ஒரு வரைமுறையை வச்சு அந்த வரக்கூடியவர்களுக்கு வழி தெரியாட்ட கூட சரியான வழியை காமிச்சு எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், என்னன்னு பண்ணி காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு போட்ட பணம் வந்துட்டு சொன்னாலே அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஒண்ணுமே இல்லாட்டும் 50 குடும்பமாக வாழ்ந்துகிட்டே இருக்கும். அதான் உண்மை. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தவங்க இன்னைக்கு சின்ன படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா இல்லைங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த மேடையில தலைவரும் செயலாளரும் இருக்காங்க. படம் எடுப்பவர்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு குழுவை அமைச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா சிலர்கள் படம் எடுத்துருந்தோம், அவங்களுக்கு வழிமுறை தெரியாதனால திருப்பி ஓடி போயிடுறாங்க, சினிமாவே தப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அப்படி தள்ளப்பட்டு விடக்கூடாது. சரியான திட்டமிடலும் சரியான ரிலீஸும் சரியான வியாபாரம் இருந்தால் அங்கே சினிமா எப்போதும் வாழ்ந்துகிட்டா இருந்து வாழ வச்சுக்கிட்டா இருக்காங்க. அதனால இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமைய வேண்டும், அமையும் என்பதை என்னுடைய ஆசை. என்னன்னு சொன்னா, அவர் அடுத்த வருஷம் படம் எடுக்கணும், அடுத்தடுத்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம இதே மாதிரி ஃபங்க்ஷன்ல கூடிக்கிட்டே இருக்கணும், இதுல நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவதற்கு இந்த மீடியா நண்பர்கள் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பா. அதனால பெரிய படத்துக்கு நீங்க சொன்னாலும் சொல்லாட்டிலும் ஆள் போயிடுவாங்க. இந்த படத்தை ஒருவேளை சில தவறுகள் எல்லா படத்துலையும் இருக்கும். இப்ப எல்லா படத்துலையும் தவறுகள் இருக்குல்ல. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் என்ன செய்வோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நல்லதை தான் காமிப்போம். ஹால் இப்படிங்க, பெட்ரூம் இப்படிங்க அப்படின்ட்டு யாரும் போய் பாத்ரூம் திறந்து காமிக்கிறது இல்லை. அதனால சின்ன விஷயங்கள் தவறுகளாக இருந்தால் கூட மன்னிச்சுட்டு பெரிய விஷயங்களை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சா அந்த படம் ஜெயிச்சிரும்னு சொல்லுவாங்க. நல்ல நண்பர்கள் கிடைச்சோம்னா வந்து வாழ்க்கையில நம்ம நிச்சயமா ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி ரங்கராஜ் அவர்கள் நிச்சயமா ஜெயிப்பாரு.
அவர் நல்ல நபரா தான் இருப்பாரு அப்படின்றது வந்து தோணுது. ஏன்னா அவரை சுத்தி நிறைய நல்ல நண்பர்கள் இருக்காங்க. வாழ்த்துக்களை சொல்றதுக்காக தான் இத்தனை பேருமே மேடைக்கு வந்திருக்காங்க, அவருடைய நண்பர்களா. அதுல இன்னொருத்தர் வந்து வாழ்த்து சொல்றதுக்காக மேடைக்கு வர இருக்காரு. இயக்குனர் சத்யபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரே ஒரு விஷயம்தான், பட்ஜெட் படம் பெரிய படம்லாம் கிடையாது. ஓடிச்சுன்னா பெரிய படம், பெரிய பட்ஜெட் படமே ஓடலன்னா அது சின்ன படம். இன்னொரு விஷயம், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருமே இருக்கீங்க. முதல் காலை ஷோ இந்த 9 மணிக்கு இந்த படங்களை கொடுக்கறது கொஞ்சம் உஷாராக பாருங்க. 12 1 மணி ஷோவில் ஸ்க்ரீனிங் கொடுங்க. ரெண்டாவது 10 டிக்கெட்டு 10 டிக்கெட் எடுத்தாலே இப்போ தேட்டருங்களில் வந்து இந்த படத்தை போட மாட்டேன்றாங்க. அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. என்னமே வந்து ஒரு 3 நாளாவது ஒரு 10-15 டிக்கெட் எடுத்தால் கூட தேட்டரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு படம் நல்ல படமா கெட்ட படமான ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். அதை வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்க, நம்ம ஆளுங்க சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டருங்க தான், துறை உள்பட நீங்கள் அதை பார்த்துக்கணும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நின்னா கூட போயிடும். ஜமா படம் காலை ஷோ சென்னையில் ஒரு தேட்டரில் 13 டிக்கெட் எடுத்து கூட அந்த படம் ரன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் அது நல்ல படங்க, கூட வேணா ஒரு 5 டிக்கெட் எடுக்கிறோன்னு, கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அந்த படம் நல்லா போச்சு. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ டைகர் அப்படின்னாலே ஒரு கம்பீரமான ஒரு விலங்கு. அந்த டைகருக்குண்டான அத்தனை குணங்களையுமே தனக்கே உரித்தா கொண்டிருக்கக்கூடிய டைகர் சக்கரவர்த்தி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்துக்கு 2 கண்ணுங்க, ஒன்னு டைகர் சார்னா இன்னொன்னு சிவானி சார். அதுல ஒருத்தர் வந்து இப்போ பேச வராரு. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்துல இயக்குநர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இயக்குநர்கள் அந்த மரியாதை இல்லை. அந்த விஷயத்துல ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரிச்சு அது இயக்கி நடிச்சிருக்கிறாரு. 4 கேரக்டர் நீ கண்டிப்பா போய் பார்க்கணும். தேட்டர்ல நல்ல ரிவ்யூ எழுதுங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை நான் வேற விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தயாரிப்பு சங்கம் மூலமா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்க இருக்காங்க பெப்சி யூனியன்ல. அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் போயிடும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பு சங்கத்துல யாரெல்லாம் உறுப்பினர் ஆகிறோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் பழமை சங்கம் அது. தமிழக முதல் அவர்களுக்கும் இந்த சினிமாவில் தான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டும் சரி, தமிழக துணை முதல் அவங்க சினிமாவில் தான் வந்திருக்காங்க. இந்த தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளி இல்லைன்னா முதலாளியே இல்லை. நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கீழே உட்காந்து இருப்பாங்க. அங்கிருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு. என்ன விஷயம்னு கேட்பாரு. இல்ல தம்பி, 10 ரூபா கூலி கேட்டோம், அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. உன இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கூலிக்கார பயல்க, இவங்களுக்கு யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்கள் நிலை கண்டிப்பா அது கேள்விக்குறியா இருக்கும். தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியை அந்த பிரச்சனை தீர்வு. ஏன்னா நீங்க வந்து பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவு செய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலம் கட்டதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாகுவான் பின்ன காலியாகும். நீ இளைஞர், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு. ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைமுறையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு. அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தாரு.
எம்ஜிஆர் ஒரு நடிகன் வந்தார், அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார். இப்ப இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமால வந்து ஜெயிக்கொண்டு வராங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்திலையும் சங்கங்கள், இப்ப நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலே ஓடிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டா, உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகம் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை கட்டி கோலமாலு கோகிலான ஒரு படத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட். அதுக்கான உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடைகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்கு சொல்லுவாங்க. ஒரு மனத்துல என்னணும், பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை என் பணம் என்ன இருக்குது, கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், என்னது துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அதை என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்பரேட். இந்த ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான், அவங்களுக்கு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாடவாடன் கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழமை எப்ப சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாகும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது. அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாம முதியோர், திருட சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல அதை பேசிக்க கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்கையாளா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க உட்காருங்க. நீ முதல்ல திருடனே. இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடுறானே? உன் மேல எவ்வளவு கேஸ் இருக்குது? என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ்? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகையாளன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிகையாளன். பத்திரிகையாளர் பேர்லாம் கட்டி போயிடும். யாரு பத்திரிகையாளங்க? பத்திரிகையாளர் யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யாரு பத்திரிகையாளன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கோம். ஆனா பத்திரிகையாளர் இல்ல. பத்திரிகையாளர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேச நீ யாரு முதல்ல? திருட. சங்கத்தை பணத்தை திருட்டு பண்ண திருடனே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்க? அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பத்தி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சங்கம் என்றாலே சங்கடமாகி கொண்டே இருக்கிறது. முன்பெல்லாம் சங்கம் அனைவருக்கும் உதவியாக இருந்தது, இப்போ உபத்திரமாக இருக்கிறது. சென்சார் போர்டு ஒரு பக்கம் நமக்கு பெரிய தலைவலியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அததாங்க பேசுறேன். அதுதான் நான் வந்துட்டேன். மகிழ்ச்சி. இந்த படம் சென்சார் போர்டு, அதாவது என்னன்னா, ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு பெரிய
ஒரு ஒரு நமது இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் அம்மா சொல்லும்போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது. அவர் அவ்வளோ வாட்டி ஏன்னா எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு. ஏவிஎம் நிறுவனம், நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு. ஆனா ஐயா நான் அன்பு சகோதரன் சிவானி செந்தில் சொன்ன மாதிரி அவர் பாத்தீங்கன்னா அவரா கைய ஊனி, அவரா எழுந்து, அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து தேர் சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு நிக்கிறார். ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன், அது நானே செய்யறேன். எனக்கு அது பெருமையானா என் நண்பன் சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி, எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களா இருக்காங்க. எங்களால என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம். அதே மாதிரி சென்சார் போர்டில் அழகா படம் பிடிச்சு காட்டியிருந்தார். அந்த பாட்டு சீன்ல அந்த யானை வந்தது, அது ஒரிஜினல் தானங்க ஐயா? ஆமா, இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது. ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார், கேப்டன் போட்டார். ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாமே கிராபிக்ஸ் கூட போட வேண்டியதா இருக்கு. கார்பரேட் சொன்னார் இல்லைங்களா? இன்னைக்கு கார்பரேட் நான் இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து அந்த நாய்க்குட்டியை 3 மாசம் வளர்த்துனா அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தா எனக்கு செலவு கிடையாது, உணவு மட்டும்தான். ஆனா கிராபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க, பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல நீங்க பல லட்சங்களை இழக்கிறோம் நாங்க. கிராபிக்ஸ் இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரே வந்ததான்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவு வலிமை வேதனையுமா இருக்கு. அதே மாதிரி திரைப்படங்கள் அண்ணனோட சொல்லிட்டு போனாரு, திரைப்படங்களை ஒரு படத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் கொண்டு வர முடியல, திரைக்குள்ள கொண்டு வர முடியல. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் கட்டி கொடுங்க. எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா, 250 கோடி ரூபாயில கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க. யாரும் படிக்கிறதுக்கு அங்க ஆள் இல்ல. பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்க சரியான நூலகங்கள் கிடைக்கல, சரியான நூல்கள் இல்ல, எங்களுடைய நூல்கள் அங்க இல்ல. இருக்கிறது பூரா பல தலைமுறையா வாழ்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான், பதிவுகள் தான் இருக்கிற வழிய எங்களுடைய அகனானவர் புறநானவர் பதித்து 10 பரிபாடல் இதெல்லாம் காணும், அதோடைய தொகுப்புகளை காணும், எங்களுடைய ராஜராஜ சோழனோட காணும். அதனால அந்த அந்த இதாக ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறது, எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்குங்க. எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க கொடுக்க வேணாம், பி சென்டர் சி சென்டர்ல கட்டி விடுங்க. எங்களுடைய திரைப்படங்கள் அங்க நாங்க ஓட்டிக்கிறோம். 50 ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம், ரசிகர்கள் நாங்க பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். 50 ரூபாய் எங்க தியேட்டர் நாங்க படம் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது. அதாவது இந்த விஷால் எல்லாம் தோத்துருவாரு, நான் வெளிப்படையா பேச, அவரு ஆர்டிஸ்ட் அவர் நடிகர்னு சொல்ல, அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உடம்பு, என்ன கட்டுமான உடம்பு அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளவு பெருமையா இருக்கு அந்த படம், அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும். இந்த சிறுபடம் சொல்ல முடியாது, இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா, சிறுபடம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும் இன்னொரு கதாநாயகி வரல மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போதான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மலையாள படம், மலையாளம் சாங்ஸ் இது மேலெல்லாம் அதிகமா ஆர்வம் வந்துருச்சு. அதனால என்னவோ கட்ஸ் படத்துல மலையாளம் ஃபிளேவரோட அழகான ஒரு தமிழ் பாடலை நமக்காக கொடுத்திருக்காரு. நெடுநல் வாடை, ஒன்ஸ் அப்பான் அ டைம், இந்த படங்கள் எல்லாம் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய திரு ஜோஸ் பிராங்க்லின் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்க இந்த வாய்ப்பு கொடுத்த ரங்கராஜ் சாருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அண்டு இந்த படத்துல 3 சாங்ஸ் இருக்குது. ஸோ 3 சாங்ஸுமே ரங்கராஜ் சார் தான் லிரிக்ஸ் எழுதுனது. ஸோ அதுவும் அவர் தான் பண்ணது. ஸோ அது நல்லா வந்திருக்கு. அண்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ரொம்ப டெடிக்கேட்டட் டைரக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நீங்க கம்மியா பேசினாலும் உங்க பாடல்கள் நிச்சயமா பேசும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு ராம்குமார் அவர்களை படக்குழுவினை பாராட்டி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் அனைவருக்கும். கட்ஸ் உண்மையிலுமே சொல்றேன், அவர் பார்க்கும்போது சாந்தமாக தான் இருக்காரு, ஆனால் கட்ஸ் இருக்கு, சரியான கட்ஸ் ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள்.
நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் முக்கியமான 2 பேர் வந்து பேச இருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி படத்துடைய ட்ரெய்லரை வந்து வெளியிட்டா, இசைத்தட்டை வந்து வெளியிட்டா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்றதால மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இசைத்தட்டை தற்போது வெளியிடுவார்கள். வந்து மேடைக்கு வாங்க. படத்தில் நடித்த அனைவரும், படத்தில் ஒர்க் பண்ண அனைவரும் இணைந்து, சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து கட்ஸ் படத்துடைய இசைத்தட்டை தற்போது வெளியிடுகிறார்கள். கட்ஸ் படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கட்ஸ் படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ மொபைல் போன் வச்சிருக்கவங்க எல்லாரும் கொஞ்சம் கீழே இறக்குங்க, அப்பதான் பின்னாடி கேமரால கவர் ஆகும். ஓபிஆர்பி புரொடக்ஷன்ஸ், பிரைட்டல் அண்ட் ஜாக்வி இணைந்து வழங்கும், ரங்கராஜ் அவர்கள் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கும் கட்ஸ் படத்துடைய இசைத்தட்டை படக்குழுவினர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்கிறார்கள். இந்த சிறப்பான தருணத்துல கட்ஸ் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கக்கூடிய வகையில அரங்கத்தில் இருக்க அனைவரும் கைகள் தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ப்ளீஸ் நீங்க எல்லாருமே உட்கார்ந்தாதான் அடுத்து இங்க வந்து பேச வரவங்கள ப்ராப்பரா கவர் பண்ண முடியும். ப்ளீஸ் எல்லாரும் அவங்க இடத்துல போய் உட்காரலாம். திரைப்படத்தை சார்ந்தவங்க, சிறப்பு விருந்தினர்கள் படத்தை பத்தி பாராட்டி, படத்துல அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுல அடுத்தபடியா கட்ஸ் அப்படின்ற டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு கதாநாயகியா இருக்கக்கூடிய, இந்த படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோயினா வந்து சிறப்பா தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்கக்கூடிய ஸ்ருதி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்டேஜ்ல இருக்கிற டிக்னிட்டரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினா பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டர்ன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதுல எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ள போறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போட்டு இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் a நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதுல ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நான் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் and I just want to say thank you so much for the opportunity, everyone, all the dignitaries என்ன மென்ஷன் பண்ணதுக்கும், all the media representatives, everyoneக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப thank you. கட்ஸ் படத்துக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. thank you so much. தற்போது கில்ட் சார்பாக படத்தின் தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கில்ட் செக்ரட்டரி அவர்கள், கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கு
பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக படத்தின் கதாநாயகி ஸ்ருதி அவர்களுக்கு கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். அடுத்ததாக ஸ்ரீலேகா மேம் அவர்களுக்கு படக்குழுவினர் கில்ட் மெம்பர்ஸ் அனைவரும் இணைந்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். ஸ்ரீலேகா மேம் அவர்களுக்கு படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் திரு ரங்கராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக படத்தின் இசையமைப்பாளர் ஜோஸ் பிராங்க்லின் அவர்களுக்கு கில்டுடைய செக்ரட்டரி திரு துரை அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். வாழ்த்துக்கள் ஜோஸ் பிராங்க்லின். அடுத்ததாக இங்க மேடைக்கு வந்து பேச போறவர் பாத்தீங்கன்னா ஜெம்ப்ரியோ பிக்சர்ஸ், அது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த ப்ரொடக்ஷன் சார்பாக கட்ஸ் படக்குழு வந்து வாழ்த்தணும் அப்படின்ட்டு வருகை தந்திருக்கக்கூடிய லாயர் திரு கோகுலன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர், சிறிது காலம் பழகினாலும் நெருங்கிய நண்பராக பழகிட்டாரு ரங்கராஜ் சார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், இந்த படக்குழு மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி கூறணும்னா, இந்த படத்தை நான் பார்த்தேன். கடந்த ஒரு 2 வருடத்துல ஒரு 150க்கு மேலே படங்கள் பார்த்துருப்பேன். லோ பட்ஜெட் படங்களையும் பார்க்குறோம், ஹை பட்ஜெட் படத்தையும் பார்க்குறோம். மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறாங்க. ரொம்ப மீடியமான படங்களை வந்து அவங்க வந்து படம் நல்லா இருக்குன்னு ஏதாவது ரிவ்யூ வந்தாலோ இல்லை தேட்டரில் அந்த படம் ஒன்றா தான் போய் பார்க்குறாங்க. ஓடிடியில் மேக்ஸிமம் எல்லா படங்களையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய படங்கள் வர்றதில்லை. காரணம் வந்து படத்தை எடுத்துடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்ன காரணங்கிறது அது சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தான் புரியும். இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் பார்த்த ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள், லோ பட்ஜெட் படங்கள் ஒரு 100கணக்கான படங்கள் பார்த்துருப்பேன். அதுவும் வெறும் ஷார்ட் பீரியட் 1 or 2 இயர்ஸில். அந்த படத்தில் இந்த படம் வந்து மிக ஒரு அருமையான படமாக எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியே தெரியல, ஒரு திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்போவுமே இந்த கிரிக்கெட்டில் நல்ல பிளேயருக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்தா எப்படி கொஞ்சம் திணறுவாங்களோ, ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதும் கஷ்டம், ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே அவங்க தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதும் கஷ்டம். சச்சின் டெண்டுல்கர் பார்த்துருப்பீங்க, கேப்டன்ஷிப்பாக இருக்கும்போது நிறைய திணறுவார். ஆனால் பெரிய ஒரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரே படத்தோட நடிகராகவும் இருந்து தயாரிப்பாளராகவும் இருந்து அவரே வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் சினிமா துறையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறணும். பத்திரிகை நண்பர்களும் அந்த படத்தை பார்க்குற மக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு புது வேற ஒரு துறையிலிருந்து வந்து சினிமா துறையில் ஒரு டைரக்ஷன் கற்றுக்கிட்டு ஒரு நடிப்பையும் கற்றுக்கிட்டு அதே படத்தில் எப்படி கஷ்டப்பட்டு அவர் எப்படி தயாரிப்பு பண்ணாருன்னு தெரியல. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பாரு. தயாரிப்பாளராகவும் அவர் வந்து இதில் வந்து திறம்பட செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் பார்க்குற அனைவருக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு படத்தை எடுத்து அதை வந்து அவர் மக்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதில் நிறைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு.
நிறைய மெசேஜஸ் இருக்கு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படத்தை அனைவரும் வெற்றி பெற வைக்கணும்னு நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக டிஜிஎம் ப்ரொடக்ஷன்ஸ், என்ஆருடைய டிஜிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் திரு சாம்ராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நண்பர் ரங்கராஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 99 தெரியும். என்னுடைய நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் மாணவர்னு அவரை நான் சொல்லிக்கலாம். அவர் வந்து வேற துறையிலேருந்து இந்த துறைக்கு வந்திருக்கிறாரு. நிச்சயம் இதுல கட்டாயம் அவர் ஜெயிப்பாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருக்கு இருக்கிற ஆர்வங்கிறது வந்து அப்படி. அப்பையிலேருந்து அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கட்ஸ் வேணும் சார்னு அடிக்கடி நாங்க பணிபுரிகிற இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த கட்ஸ் அவர்கிட்ட உண்மையிலே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கும்போது. நிச்சயமா அவர் ஜெயிப்பாரு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்ஸ். அப்பையிலேருந்தே கடினமா ஒரு உழைச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். அவருடைய உழைப்புங்கிறத வந்து இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன். அவர் வந்து அந்த செய்நன்றிக்கும் ஒரு உதாரணமா சொல்லலாம். என்னையும் இந்த மேடையில கொண்டாந்து அவர் நிக்க வச்சிருக்கிறாரு. எனக்கும் அவருக்குமான தொடர்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸா தான் இருக்கும். இருந்தாலுமே என்னை கூப்பிட்டு இந்த இடத்துலயும் உட்கார வச்சு எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து குருநாதருங்கிற முறையில அவருக்கு இப்படிதான் இதெல்லாம் பண்ணணும்னு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இன்ஜின் தயாரிப்புங்கிறது எப்படிங்கிறத வந்து அவருக்கு நான் தாங்க சொல்லி கொடுத்தேன். அந்த பெருமையை வந்து கடவுள் எனக்கு கொடுத்தாரு. நான் கும்பிடுற எல்லா சுவாமிகளும், நான் கும்பிடுற எல்லா சாய்பாபா மற்ற அனைத்து சாமிகள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், இவர் வாழ்க்கையில கட்டாயம் ஜெயிக்கணும். இவர் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் நிச்சயம் உதவி பண்ணுவாரு. இங்க இருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களும் இவரை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இசி மெம்பர் கில் திரு MC சேகர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் இயக்குனர் நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கும் கதாநாயகி நடித்தவர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து திரைப்பட இயக்குனர் திரு SP முத்துமாறன் சார் அவருடைய பிறந்த நாள் அப்படின்றதால கட்ஸ் படக்குழு சார்பாக அவருக்கு இந்த தருணத்துல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறதுக்காக டீம் வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன்னா மிக சிறந்த திரைப்பட இயக்குனர், மிக சிறந்த திரைக்கதை ஆசிரியர், தமிழ் தெலுங்குல மொத்தமா 75க்கும் மேற்பட்ட படங்களை வந்து நமக்காக கொடுத்திருக்காரு திரு SP முத்துராமன் சார். ஸோ அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்த தருணத்துல நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். படத்துடைய இயக்குனர் திரு ரங்கராஜ் அவர்கள் சாம்ராஜ் அவர்களுக்கு வந்து தற்போது பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். எப்பவுமே ஒண்ணு இருக்குல்ல, ப்ரொடியூசருக்கு வந்து வேற விதமான டென்ஷன்ஸ் இருக்கும், இயக்குனருக்கு வேற விதமான டென்ஷன் இருக்கும், ஒரு ஹீரோக்கு வேற விதமான டென்ஷன் இருக்கும். எல்லா டென்ஷனுமே வந்து ஒரே ஆள் வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இயக்குனர்களை கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவோம். இவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பாவும் இருந்திருக்காரு, செயிலர் ஆஃப் த ஷிப்பாவும் இருந்திருக்காரு. ஸோ கட்ஸ் படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ திரு ரங்கராஜ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் பாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த மேடையில வந்து நான் நிக்கிறது காரணமே வந்து என்னோட 2 மகள்கள் தான். அம்மா,
அப்பா இந்த பாடம் லிட்ட பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். என் பிரைட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்கி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா. என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. நான் வந்து 25 வருஷமா சினிமாவில் போராடி இருக்கேன். எப்படியாவது நடிகராக இருந்தோம், எப்படியாவது 99 இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட கனவுகளை துரத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே போனாலும் என்னன்னா பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயம்தான், ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும் அப்போ. ஆனால் ஒரே விஷயம், நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன். வீட்டில் கூட எல்லாம் ஒய்ஃபும் எல்லாமே சொல்லுவாங்க, ஏன் கொடுத்து தான் ட்ரை பண்ணேன்னாங்க. நான் ஏன் பணம் கொடுக்கணும்? பணம் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன், எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண வேணாம், எல்லா சாப்பாடு செலவும் நான் பார்த்துக்கிறேன், நான் ஃப்ரீயாக நடிச்சு தர்றேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியாக கொடுக்கல. கூப்பிட்டு இந்த காவேரி காலேருந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது. இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது. டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன், வந்து நண்பர்களை பார்ப்பேன். எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ நானும் சுற்றி பார்த்தேன், அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி போதுண்டா, இது மேலே வந்து நம்மளால் வந்து உடம்பாலையும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல, மனசாலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதுன்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். வந்துட்டு ஒரு சூழ்நிலை, சரி ஓகே ஊருக்கு கிளம்பலாம், எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நண்பர்கள் வராங்க, வந்துட்டு பழகுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க. நம்ம ஏன் ஒரு சின்ன படம் எடுக்கக்கூடாதுன்றாங்க. சரி எவ்வளோக்கு எடுக்கலாம்? ஒரு 15 லட்சக்குள்ள எடுக்கலாம். அப்போ நான் ஒரு கணக்கு பண்ணுறேன், சரி ஓகே இப்போ இந்த 15 லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபுள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ப்ரொடக்ஷனை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி உள்ளே இறங்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது. 15 லட்சத்துக்குள்ளே படம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏடா அது காலை வச்சுட்டோம், பின் வாங்க மாட்டேன். அது என்னோட சின்ன வயசுல ஒரு பழக்கம். சரிங்க, ஒவ்வொன்றா குவாலிட்டி. இந்த கலைத்தாய் அந்த யாகத்துல வந்து கலைத்தாயோட யாகத்துல எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன். நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்ல. அப்பயும் என் மகள்கள் வந்து, அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், அம்மா என்னம்மா நம்ம 15 லட்சம்லாம் வந்து சப்போஸ் நம்மளை ஏத்துக்கிறாங்க பிரச்சனை இல்லை, 15 லட்சம் படம் போடுறோம், நம்மளை ஹீரோவா ஏத்துக்கிறாங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடல. ஓகே 15 லட்சம் நம்ம சேஃப் அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்னொன்னா போட மொத்தமா போட்டு, அம்மா என்னம்மா என்னால குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து. அம்மா என்னம்மா மொத்தமா போட்டேன், என்னம்மா நம்ம கிட்ட, அப்பா விடுப்பா பாத்துக்கலாம், கீழே இருந்தாலும் மேல வந்தோம், நீ நில்லுப்பா, இந்த மேடையில ஒரு நாள் நீ பேசுவப்பா, அதுடாக பாக்கணுப்பா அப்படி. அம்மா திரும்பவும் சொல்றேம்மா, ஐ லவ் யூப்பா. ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில கூடலூர்னு ஒரு ஊர்ல இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான். அவன் இன்னைக்கு வந்து ஒரு நடிகனா நிக்கிறன்றது என்னால நம்பவே முடியல. எங்க வீட்டுல எல்லாரும் வந்து இங்க நிறைய பேர் கேட்டாங்க என் வீட்டுல கூப்பிடலன்னு. என் மகளுக்கு ஒரே வாசம் தான், நான் தியேட்டர்ல உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்சாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க. சிவானி செந்தில் சார், டைகர் சக்கரவர்த்தி சார், நிறைய பேர் எல்லாருமே எனக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்க மேல வந்துகிட்டே இருக்கிறாங்க, படம் வர்ற சேர்றவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்றாங்கல்ல டெக்னீஷியன், அந்த வழிகளை நான் பார்த்தவனா. ஏன்னா நான் ஒர்க் பண்ணதுல ஒர்க்கே கிடையாதுங்க. இந்த லைட்மேன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பாத்தீங்களா, சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் அப் டு ஆல் டெக்னீஷியன்ஸ்.
ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கான சம்பளம் தான். ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர மாட்டேங்குது. ஒரு லாபம் வருது, அந்த லாபத்துலயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. இன்னைக்கு நான் என்ன சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் இந்த படத்தை. பட் அது நம்பிக்கையில தான் சொல்றேன். நடக்குமா நடக்கலாம்னு தெரியல. இயற்கையை தான் பார்த்துக்கிறணும். இந்த படத்துல இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானம் தெரியல, இயற்கை தான் பண்ணணும். வந்தால் இனிமேல் OPRP ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலையும் வர்ற லாபத்துல 50% வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும். அதை தான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்லை, அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா. இப்போ அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா, அவர் வந்து அவரை 200 கொடுத்து பார்ப்பாங்க, என்ன யார் 200 கொடுத்து பார்ப்பாங்க, புரியுங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து 200 கொடுத்து என்னை பார்க்க மாட்டேன், சின்ன படம் தோல்வி தானே அடையும். அப்ப அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சு பாருங்க, அங்க போற கூட்டம் அதே கூட்டம் இங்க வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நார்மலா படம் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், வலிகள் இருக்கும். அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான். சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும். அந்த போக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சினிமா யாரு பாக்குறாங்க அப்படின்னா, அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் படத்து போறாங்க. மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்றாங்க. ஏன்னா 200 டிக்கெட், 4 பேர் போனா 800, அது உள்ள போனா ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 2000 வந்துடும். அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அப்ப லோயர் கிளாஸ்ல இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்கறதே கிடையாது. அப்ப வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும்? போகாதுல்ல. ஸோ முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்டு அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தியேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல. பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னன்னா, இந்த 50 ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாவே கேட்கிறேன், நான் கலை பிச்சையாக கேட்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராம, ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வர முடியாம துடிக்கிறாங்க. அவ்வளவு படங்கள் வெளியே இருக்குது. அவங்கள எப்ப வர்றது வெளியே? கரெக்டா ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸ் இப்ப தலைப்படம் வருது, அப்புறம் ரெட்ரோ வருது, சூர்யா சார் படம் வருது. இது இப்ப இடையில நாங்க எப்பதான் வந்து படங்கள் தயாரிக்கிறது? எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்றாங்க, அது எங்கேயும் பழி ஒரு நடக்க மாட்டேங்குதா? எல்லாருமே வந்து நீங்க டிக்கெட் விலையை குறைங்க. இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்க நினைச்சா ஒரு படம் பார்க்கணும்னா ஃபாரின்ல போய் தனி பிளைட்லோட போய் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்கள் மன உளைச்சல் தீர்க்கிறது எங்க போவாங்க? படம் பார்க்க வழி இல்லையே. மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல. அதனால தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்க குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்க. ஏதாவது தவறா பேசியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த குரல் அங்க கேட்குமா அப்படின்னு தெரியல. கேட்டு இதற்கு நீங்க வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பதில் அளித்தால் மட்டுமே இங்க மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான். ஏன்னா அவ்வளவு ஒரு சினிமா துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. அது சினிமா துறை மேலும் மேலும் வரணும், கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி சார், வாழ்த்துக்கள். ஸோ படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கு அவருடைய பேக் போனா என்னைக்கும் இருக்கக்கூடிய டைகர் சக்கரவர்த்தி அவர்கள் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய சப்போர்ட்டை வந்து வெளிப்படுத்துறாரு இந்த தருணத்துல. தற்போது மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், படக்குழுவினர் அனைவரும் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம். ஸோ போட்டோகிராஃபர்ஸ் போட்டோஸ் எடுக்கணும்னா தாராளமா எடுத்துக்கலாம் சார். போட்டோ செஷன் டீமோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்.
ஸோ கட்ஸ் திரைப்படத்தை இந்த டீம் தயாரிப்பாளர் எல்லாரும் ரொம்ப கட்ஸோட வந்து வெளியிட எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதால ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் அனைவரும் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு சம்பத்தனன் கில்டு துணைத் தலைவர்களுக்கு 1 நிமிடம் மேடைக்கு வரவும். கட்ஸ் திரைப்படத்தை மக்கள் கிட்ட நீங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியில கலந்து நிகழ்வில் இருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். கட்ஸ் திரைப்படம் வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.